வணக்கம் விவசாய நண்பர்களே. கடந்த சில வாரங்களா தமிழக சந்தையில மஞ்சளோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டு வருது. அதே மாதிரி பெரிய வரலாற்று மாற்றத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏன் இந்த திடீர் விலை உயர்வு? இன்னும் விலை ஏறுமா? குறையுமா? அதே மாதிரி தற்போதைய சந்தை நிலவரம் என்ன? விலை உயர்வுக்கான முக்கிய காரணங்கள் என்ன? அதே மாதிரி நம்பகமான செய்தி அறிக்கைகள், ஊடகங்கள் என்ன சொல்றாங்க? அதுவும் வரும் நாட்கள்ல மஞ்சளோட விலை மேலும் கூடுமா? குறையுமா? இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நெறைய விவசாய நண்பர்களுக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சரி. இப்ப நம்ம தொடக்கம் பார்க்கலாம். இப்ப தற்போதைய நிலைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப தற்போதைய மார்க்கெட் நிலவரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த மாரி மாவட்டங்கள்ல எந்த சந்தையில எந்த அளவு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட ஈரோடு மார்க்கெட்ல விராலி மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா, குறைஞ்சபட்ச விலையா ரூ. 14,800 அதிகபட்ச விலையா 16,500 போகுது. அதே மாதிரி சராசரி விலையா 15,800 போகுது. அதே மாதிரி ஈரோடு சந்தையிலே குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு. அது வந்து எவ்வளவு குறைஞ்சபட்ச விலைனா 13,500 அதிகபட்ச விலையா 14,600 போகுது. சராசரி விலையா 14,100 போயிருக்கு. அதே மாதிரி சேலம் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா விராலி மஞ்சள் வந்து குறைஞ்சபட்ச விலையா 15,500 அதிகபட்ச விலையா வந்து 17,000 போயிருக்கு. அதாவது சராசரி விலையா வந்து 16,400 போயிருக்கு. அதே மாதிரி தருமபுரியில் கரெக்டாக உள்ளூர் ரகம் விராலி மஞ்சள் எவ்வளோக்கு போயிருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா 14,000 குறைஞ்சபட்ச விலையாகவும் அதிகபட்ச விலையா 15,800 போயிருக்கு. சராசரி விலையா 14,900 கண்டிப்பாக போயிருக்கு. சரி, அடுத்ததா இந்த மஞ்சளுங்கிற விலை உயர்வுக்கு முக்கிய பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் காரணமா வந்து உற்பத்தி சரிவுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளா வந்து விலை குறைவா வித்துக்கிட்டு இருந்தனால வந்து நம்ம மஞ்சள் பயிர் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் வந்து மாற்று பெயரை தேடி போயிட்டாங்க. இதனாலேயே 30% வரைக்கும் மஞ்சள் சாகுபடிங்கிறது குறைஞ்சிருக்கு. இது முதல் காரணம். அதே மாதிரி 2வது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பருவநிலை பாதிப்புன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2025 அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல பேஞ்ச மழைனால நிறைய பயிர் வந்து அழுகி வேரல்கள் நோய் வந்து நிறைய பாதிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மற்றும் கோடை காலில் வந்து சரியான மழை இல்லாதனால வறட்சி ஏற்பட்டு சரியான மஞ்சள் வந்து விலையில கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அடுத்த 3வது காரணமா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குறைந்த கையிருப்புன்னு சொல்லலாம். லோ ஸ்டாக்கு அவங்க ஏற்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்கு கிடையாது. என்னன்னு சொல்லி அதை தெளிவாக பார்த்தோம்னா பொதுவாக இந்தியாவில் வந்து 30 to 40 லட்சம் மூட்டைகள் வரைக்கும் கையிருப்பு இருக்கும். ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து தேசிய அளவிலான கையிருப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா வெறும் 10 லட்சம் மூட்டையாக தான் இருக்குது. இதனாலேயே விலை உயர்வுக்கு முக்கிய காரணம்னு சொல்லி கேட்கலாம். அடுத்த 4வது சொல்லி என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஏற்றுமதி தேவை என்ன அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ வங்காளதேசம், மலேசியா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இந்திய மஞ்சளுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த ஈரோடு மற்றும் சேலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளுக்கு அதிகப்படியான தேவை அதிகரித்துள்ளது. ஏன்னா வந்து இந்த புவிசார் குறியீடு இருக்கிறதுனால இந்த மஞ்சளுக்கு வந்து அதிக மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதோட தேவைங்கிறது அதிகரிச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கடந்த ஆண்டுகளில் மஞ்சளோட விலை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா இப்போ 2021 22 வரைக்கும் சராசரி எவ்வளோ வித்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குவிண்டால் 6,500 7,500 வரைக்கும் வித்திருக்கு. அதே அந்த 2022 23 வரைக்கும் சராசரி விலையா 5,500 6,800 வரைக்கும் வித்திருக்கு. அதே மாதிரி 2024 25 இந்த பாதி காலாண்டில் எவ்வளோக்கு போயிருக்குன்னா 12,000 14,000 வரைக்கும் சராசரி விலையாக போயிருக்கு. இப்போ இந்த 2026 இந்த தொடக்கத்தில் எவ்வளோ மஞ்சள் விலை போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 15,000 17,500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதிகபட்ச விலை உயர்வாக தான் இருக்கு. அதே மாதிரி 5வது காரணமா என்னன்னு சொல்லணும்னா இப்போ மஞ்சள்ல வந்து குர்குமின் மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தமிழக மஞ்சத்தில் அது தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய இந்த மஞ்சள்ல மஞ்சளோட தரத்தையும் அதோட கலரையும் டிக்ரீஸ் பண்ணி அதோட மருத்துவ குணங்களையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது இந்த குர்குமின் சொல்லுவாங்க. அந்த தமிழகத்தில் இந்த குறிப்பாக அந்த ஈரோடு இருக்கக்கூடிய இந்த மஞ்சளில் வந்து 2 to 4% வரைக்கும் இந்த குர்குமின் அளவு இருக்கும். இதில் இருக்கிறதுனால வெளிநாட்டு மருந்து நிறுவனங்கள் வந்து இந்த குர்குமின் சொல்லக்கூடிய அந்த அளவு பொறுத்தே விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி மருந்து நிறுவனங்கள் வந்து அதிக குர்குமின் கொண்ட மஞ்சளை வந்து போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த குர்குமின் பயன்படுத்தி என்ன ஒரு பயன்கள்னு சொல்லி கேட்டோம்னா வலி மற்றும் வீக்க குறைப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்திகளை பயன்படுத்தக்கூடிய டேப்லெட் அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. செரிமான ஆரோக்கியம் அந்த இதுக்கு மெடிசனுக்கு பயன்படுத்துகிறாங்க. தோல் பராமரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதய ஆரோக்கியமுக்கு பயன்படுத்துகிறாங்க. காயங்கள் ஆறுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. புற்றுநோய் தடுப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம சப்போஸ் காயம் ஆயிடுச்சுன்னா கூட மஞ்சத்தூள் வைக்கிறோம்ல இது சரியான கிருமி நாசினியாகவும் பயன்படுது. அதனால பல மருத்துவ நிறுவனங்கள் வந்து இதை எடுத்து இந்த குக்குமின் அளவு அதிகமாக இருக்கனால மஞ்சளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி
அடுத்த காரணமா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நோய் தாக்குதல். நோய் வந்து அதிகப்படியான இந்த வேரழுகல் நோய்ங்கிறது அதிகமா இருக்கிறதுனால, பல மாவட்டங்கள்ல மகசூல் வந்து 20% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே மாரி அ பின்தங்கிய அறுவடைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பொங்கலுக்கு பின்ன வர வேண்டிய புதிய மஞ்சள்கள் வந்து இந்த வருஷம் வந்து தள்ளி போயிருக்கு. அதே மாரி அடுத்த காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மஞ்சளின் 7 ஆண்டு சுழற்சின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னடா மஞ்சளின் 7 ஆண்டு சுழற்சின்னு சொல்லி கேட்டோம்னா, மஞ்சள் வந்து பொதுவாவே ஒரு 6 டூ 7 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நல்ல உச்சத்த தொடும். கடைசியா எப்ப நல்ல ரேட்டுக்கு வித்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, 2010லேருந்து 2011ல வந்து ஒரு குவிண்டால் வந்து 17,000 வந்து தாண்டியிருக்கு. ஆனா தற்போது 15 வருஷத்துக்கு பிறப்பு மீண்டும் இப்ப அதே ரேட்டுக்கு இப்போ வந்திருக்கு. அதே மாரி அடுத்த காரணமா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பங்குச்சந்தை தாக்கம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சில சில்லறை விற்பனைகளை விட இந்த NCDEXன்னு போன்ற ஆன்லைன் வர்த்தக நிலையங்கள்ல நடக்கும் வணிக மாற்றமே இந்த ஆன்லைன்ல போடக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே 40% வரைக்கும் இந்த மஞ்சளோட விலை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு தேவையா இருந்திருக்கு. அதே மாதிரி முக்கிய காரணமா மிக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல அதிக அளவிலான பெய்த மழை பாதிப்புனால அங்க அறுவடை வந்து அதிக அளவு குறைஞ்சிருக்கு. அது என்னடா சொல்லி கேட்டீங்கன்னா, மண்டா புயல்னு சொல்லலாம். அந்த மண்டா புயல் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த அக்டோபர் இறுதியில வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை வந்து தாக்கிது. இதை தாக்குனதுனால சுமார் 43,000 ஹெக்டேர் பரப்பிலான மஞ்சள் பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி சேதம் அடைஞ்சிருச்சு. அடுத்ததான் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தித்துவா புயல். தித்துவா புயல் வந்து நவம்பர் மாதம் உருவாச்சு. இந்த நவம்பர் மாதம் உருவான அந்த புயல்னால மகாராஷ்டிராவில் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் வந்து கனமழையா இருந்தது. அதனால அறுவடைக்கு தயாரா இருந்த மஞ்சள்லாம் நிறைய பாதிப்பு அடைஞ்சு. அதே மாதிரி பருவம் தவறிய மழைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அக்டோபர் மாதங்களில் பெய்ய வந்து தேவையற்ற மழைகளை வந்து இந்த மாதிரி பேஞ்சிட்டு இருக்கனால வந்து மஞ்சள் அதிகமாக தண்ணி நின்றுச்சுனாவே என்ன ஆகும்னா வேரழுகல் நோய் வந்துடும். அதனால நிறைய நோய்கள் பாதிப்பு. அது குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா இந்த பகுதியெல்லாம் ரொம்ப வந்து மழையினால பாதிப்பு அடைஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து உள்ளூர் தேவையினால மட்டும்தான் அதிகமாக இருக்கா? இப்போ வெளி மார்க்கெட்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டோமா, மகாராஷ்டிராவில் வந்து விராலி மஞ்சள் எவ்வளோ போயிருக்கு ஆவரேஜா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, 15,500 17,000 வரைக்கும் போயிருக்கு. அவங்களோட விளைச்சலுங்கிறது 15% வரைக்கும் மகசூல் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தெலுங்கானாவில் பார்த்துட்டோம்னா சராசரி விலையா 15,400 16,200 வரைக்கும் போகுது. அவங்களுடைய மகசூலும் 30% குறைஞ்சிருக்கு. அதே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜாக எல்லா மாவட்டங்களையும் கணக்கு போட்டுக்கிட்டோம். 13,300 17,900 வரைக்கும் போயிருக்கு. மற்ற மாவட்டத்தில் வரத்து குறைச்சதுனால தமிழகத்திலோட மஞ்சளுங்கிறது நல்ல ப்ரைஸ் வந்து இன்க்ரீசிங்கில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி முக்கிய காரணமாக இன்னொன்று என்னன்னு சொல்லி ஸ்டாக் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் மஞ்சளோட விலை வந்து வருங்காலத்தில் வந்து அதிகமானு சொல்லி பெரிய வியாபாரிகள்லாம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறாங்க. இப்போ நம்பகமான செய்தி கட்டுரைகள் மற்றும் ஆதாரங்கள்லாம் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஹிந்துங்கிற நியூஸ் பேப்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 26 நிலவரப்படி ஈரோடு சந்தையில் வந்து மஞ்சளோட விலை வந்து ஒரு குவிண்டாலுக்கு 16,000 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துல. அதே மாதிரி இப்போ வந்து உலகளாவிய நாட்டில் வந்து நம்ம மஞ்சள் உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது, அது இந்தியாவில் வந்து குறிப்பாக இந்த தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உலகளாவிய மஞ்சள் உற்பத்தியில் வந்து டாப் 5 வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து 80% முதல் இடத்துலையும், 2வது இடத்துல சீனா 8%, 3வது இடத்துல மியான்மர் 4%, 4வது இடத்துல நைஜீரியா 3%, 5வது இடத்துல வியட்நாம் 2%. குறிப்பாக அதுலேயும் இந்தியாவில் முதல் இடத்துல இருந்தாலும் குறிப்பாக வந்து முதல் இடத்துல வந்து மகாராஷ்டிரா இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குது. அவங்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 30% வரைக்கும் அவங்களோட உற்பத்திங்கிறது இருக்குது. 2வது இடத்துல தெலுங்கானா இருக்காங்க. 13 to 15% அவங்க பண்ணுறாங்க. திருப்பி 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 11 to 13% இருக்காங்க. 4வது கர்நாடகா 10 to 12%. திருப்பி 5வது வந்து ஆந்திர பிரதேஷ் 8 to 10%. திருப்பி வேற சில மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து 20 to 30% உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி குறிப்பாக அந்த தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் வந்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி உலக புகழ்பெற்ற ஈரோடு மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்க, GI டேக் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இந்த மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே நிறைய கம்பெனிகள் போட்டி போட்டுட்டு இந்த ஈரோடு மஞ்சளுக்கு நிறையா டிமாண்டு அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். அடுத்ததான் மஞ்சளோட விலை கணிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வந்து சராசரி விலையாக ஒரு 14,000 ஒரு 16,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விலை வந்து சற்று குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அறுவடை வந்து இப்போ ஆரம்பித்ததுனால கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிறதுனால சந்தையோட புது வரத்து வந்து அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டுக்கு. அதனால் விலை வந்து கொஞ்சம் குறையும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மே ஜூன் மாதத்தில் வந்து சராசரியாக 15,500 17,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்றுமதி ஆர்டரும் சீசன் தேவைகளும் விலை அதிகரிக்க தொடங்கும். அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் வந்து ஒரு சராசரி விலையாக ஒரு 17,000 19,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கையிருப்பு வந்து குறைய தொடங்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விதை மஞ்சளும் தேவை அதிகரிக்கிறதுனால விலை கொஞ்சம் சற்று ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து நல்ல ஒரு உச்சத்தை தொடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பண்டிகை கால தேவையும் அடுத்து சாகுபடி காலங்களில் வந்து
அடுத்த மஞ்சள் இந்த அளவுக்கு வருமானம் தெரியல. அதே மாதிரி ஏற்றுமதி ஆர்டர்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த சமயத்தில் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு மஞ்சள் இருக்காது இந்த சமயத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அதிக விலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக வல்லுநர்கள். அது மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து சராசரியாக 16,500 18,500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. விலை வந்து சற்று குறையும் சொல்கிறாங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் ஏற்ற மாற்றமோ டிமாண்டு கொஞ்சம் குறையும், அந்த சமயத்தில் ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும், அந்த சமயத்தில் விலை கொஞ்சம் குறையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த விலை ஏறுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2024-25 வந்து உற்பத்தி மதிப்பீடுன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அது வந்து 11,48,00,000 டன்களாக போட்டிருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்ததோட 1.2% வந்து குறைவாகவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சளோட விலை வந்து முக்கியமாக ஏறுறதுக்கு வெறும் பற்றாக்குறை மட்டும் காரணம் கிடையாது. உலகளாவிய சந்தையில் வந்து என்ன இப்போ மாறிட்டு வருதுன்னா எல்லாருமே இயற்கை உணவுக்கு மாறிக்கிட்டு வராங்க. இந்த இயற்கை உணவுக்கு மாறிட்டு வர்றதுனாலே 21% வந்து இந்த மஞ்சளோட தேவைங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக இந்த மே ஜூன் மாதங்கள் வரையும் காத்திருந்து அந்த மே ஜூன் அந்த மாதத்துக்கு மேலே வந்து மஞ்சளை விற்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் அப்போ தான் வந்து ஆர்டர் அதிகமாக இருக்கும், டிமாண்டுக்கு அதிகமாக இருக்குது, அந்த சமயத்தில் ஸ்டாக் நம்ம கிட்ட கம்மியாக இருக்கும், அந்த சமயத்தில் நல்ல ஒரு ரேட்டுக்கு கண்டிப்பாக மஞ்சள் வந்து உச்ச தொலையை தொடுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். கண்டிப்பாக வந்து இது போன்ற வந்து நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எப்படி உரம் போட்டுருவோம், மருந்து அடிச்சிடுவோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம சந்தைப்படுத்தணும், எந்த சமயத்தில் விற்கணும், இப்போ ஒரு பொருளை விற்கிறோம்னா அதோட விலை எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறதும் விவசாயி கண்டிப்பாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாதனால தான் நிறைய வியாபாரிங்க நடுவில் பூந்து தரமான பொருளை வந்து நம்மக்கிட்ட பூந்து அவங்க வாங்கிட்டு போய் நல்ல லாபத்துக்கு விற்றுறாங்க. அது மாதிரி எந்த ஒரு பயிராக இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் எந்த ரேட்டுக்கு போகுது என்ன ஏதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எல்லா விலையேற்றம் இறக்கத்தை பற்றி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்து வேறு ஏதாவது பயிர்களுக்கு பூச்சி மருந்து, உரன் மேலாமே, இல்லை வேறு ஏதாவது பயிரோட விலை ஏற்ற இறக்கம், இல்லை இப்போ மார்க்கெட் நிலவரம் என்ன போயிட்டுருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விவசாய நண்பர்கள் நிறையா பேருக்கு அனுப்புங்க. அதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து போடுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவைப்படுது, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கீழே போடுங்க. அதுக்கான உடனடியாக பதில் வந்து கண்டிப்பாக அளிக்கப்படும். உங்களிடந்து விலைப்படுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கங்க. நன்றி.